வணக்கம் டிஎன்எஸ்டிசி. இந்த ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற காணொலி பதிவில் நாம் பார்த்ததாவது மாவட்ட ரீதியாக என்று சொல்லும் பொழுது 4-5 மாவட்டங்களில் கலெக்டரிடம் மனு கொடுப்பதோ அல்லது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியிடம் மனு கொடுப்பதோ இந்த மாதிரி வேலைகளை தானாக தன்னெழுச்சியாக முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நிர்பந்தமாக சொல்லி இருந்தோம் இல்லையா? அடுத்ததாக என்ன விதமான செயல்முறை நம்மிடமிருந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக உங்களிடம் பேசதான் வந்திருக்கிறேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா முழுவதுமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூட வேண்டும். அது போலீஸ் அனுமதியோடு ஒன்று கூடி அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த அறவழி போராட்டத்தை பலவிதமான பெரிய நியூஸ் சேனல்ஸ்கள் கவர் பண்ணுவாங்க. அப்படி கவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இது பரவலாக பேசப்படும். நான் அன்னைக்கே பழைய காணொலி பதிவுல உங்களை பேசிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி போட்டேன், இது அமேசான் காடு போல பத்திக்கிட்டு எரிய போகுதா அப்படின்றது உங்கள் கையில் தான் உள்ளது என்பதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சின்ன தீக்குச்சி, நான் கொளுத்தி போட தீக்குச்சி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மிக பிரகாசமாக கொழுந்து விட்டு மிகப்பெரிய அளவுல எரிய போறது பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில் தான் மீண்டும் மீண்டும் உள்ளது என்பதை மிக தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். என்ன விதமான செயல்முறை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள தலைமைச் செயலகத்தில் அனுமதி பெற்று அந்த இடத்துல ஒன்று கூடலாம் சொல்லி ஒரு திட்டம் அப்படின்றது போய்கிட்டு தான் இருந்தது. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா வேண்டாம், அதுல சில இடர்பாடுகள் இருப்பதா காரணமாக பாத்தீங்கன்னா இல்ல அனுமதி மறுக்கப்படுவதன் காரணமாக அப்படி கூட வச்சுக்கலாமே, அந்த ஒரு நிர்வாக காரணத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வருகின்ற 31ஆம் தேதி, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று காலை 9:30 மணி போல பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல பிளேஸ் தலைமைச் செயலகத்துல அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஒன்று கூடுவதற்கான, அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒன்று கூடுவதற்கான என்று வார்த்தையை சொல்லும் போது போலீஸ் பெர்மிஷன், காவல்துறை நண்பர்களின் அனுமதியை பெற்றுவிட்டு தான் அந்த இடத்துல ஒன்று கூட போகிறோம். அவர்களுமே சப்போர்ட்டுக்கு நமக்கு சுத்தி நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரஸ், மீடியா, பீப்புள்ஸ் சொல்லும் போது பிரஸ் பீப்புள்ஸ், அவங்க ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள், மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் சொல்லும் போது நியூஸ் மட்டுமே ஒளிபரப்பக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எப்பேற்பட்ட சேனல், பெரிய பெரிய சேனல், நிறைய சேனல்ஸ் இருக்கு தமிழகத்துல. அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல குவிஞ்சு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கேட்கும் போது பிரஸ் பீப்புள்ஸ்ல அந்த அறவழி போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நபர்கள் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பார்ப்பார்கள். இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல, மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பரவலாக பட்டி தொட்டி எங்கும் பேசப்படும் என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்னும் சொல்ல போனால் 3/4 கடல் தாண்டியாச்சு, இன்னும் ஒரு 1/4 கடல் மட்டும் தான் தாண்ட வேண்டியது இருக்கு. அதற்கு உங்களுடைய ஆதரவு என்பது கண்டிப்பாக தேவை. அது என்ன அந்த 1/4 கடல் என்ன கேட்டீங்கன்னா சென்னையில் ஒன்று கூடுவது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில உள்ளவங்க சுத்தி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அங்கே உள்ளவங்க மட்டும் வந்தா நல்லா இருக்காது, பத்தாது. முக்கியமா தென் தமிழகம், இங்க விருதுநகர், திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் இப்படி உள்ள மாவட்டங்களில் உள்ளவங்க மட்டும் கிடையாது. திருச்சி, கோயம்புத்தூர், கொங்கு மண்டலங்கள், மத்திய தமிழ்நாட்டில் மத்தியில் உள்ள எல்லா மண்டலங்கள், எல்லா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் வர வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக இந்த இடத்தில் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு இந்த மாதிரி போராட்ட காலத்துல ஆளை சேர்க்கிறது, அனுபவம் நிறைய இருக்கு. அதனால ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துல பாத்தீங்கன்னா என்னால அப்புறம் லாஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில போல சித்திக்கு வளகாப்பு, அங்க என் ஃப்ரெண்டோட மகனுக்கு காது குத்து, இப்படி ஏதாவது ஒரு பர்சனல் ரீசனை சொல்லிட்டு என்னால வர முடியல அப்படின்றது அன்னைக்கு காலையெல்லாம் சில பேர் காலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் போராட்டத்துக்கு வருவாங்க. அப்படிலாம் சின்ன சின்னதாக சாக்கு போக்கு சொல்லாமல் கண்டிப்பாக அனைவருமே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். பட் இந்த வீடியோ பாக்குற நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஆகா அப்ப நல்லது நடக்க போகுது, ஒருத்தர் எவனோ தெரியல எந்த ஒரு காரணம் காலும் கத்திட்டு கிடக்கான், அவன் டிஎன்எஸ்டிசி பாதிக்கப்பட்டிருப்பான் போல. நான் எதுவும் பாதிக்கலாம் போறல, இங்க எனக்கும் டிஎன்எஸ்டிசிக்கு சம்பந்தமே கிடையாது. சப்போர்ட்னு கேட்டாங்க, ஹெல்ப்னு கேட்டாங்க, ஜஸ்ட் நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது என்ன நினைப்பானா, எவனோ காலும் கத்திட்டு இருக்கான் ஒருத்தன், அப்ப எல்லாம் பரவிட்டு போயிருவாங்க போல சென்னைக்கு, நமக்கு நல்லது கிடைச்சிரும் அப்படின்னு இருந்துக்குருவாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி பல நபர்கள், எல்லா நபர்களும் இப்படி இருந்துட்டா என்ன பண்றது? யாருக்கும் எங்க சென்னையில நிப்பா? ஓகேங்களா? கண்டிப்பா சென்னையில கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான நபர்கள் கண்டிப்பா போய் இருக்கத்தான் போறாங்க அன்றைய தினத்துல. இது பத்தாது, கேட்கல, பத்தாது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா 100கணக்காக இருக்கக்கூடாது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் என்றுதான் செய்தி வர வேண்டும். அதற்கு தான் சொல்கிறேன், அந்த மீத 1/4 கடலையும் தாண்ட
உங்களுடைய ஆதரவு தேவை என்பதை இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் இந்த காணொலி காட்சியை முடிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதாவது வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அந்த கிழமையில காலைல 9:30 மணிக்கு அப்படின்ற டைம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வேண்டாம், மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு 9:30 மணிக்கு அப்படின்ற மாதிரி அந்த தேதியில வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா அங்க உள்ள போலீஸ் டைம் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் நாளைக்கு வாங்குற ப்ராசஸ் போக போகுது. பெர்மிஷன் வாங்கி முடிச்சுட்டு அதையுமே உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றேன்.